ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நமக்கு ஸ்வீட் வேணும் அல்லது குழந்தைங்க வீட்டில் ஸ்வீட் கேட்டாங்க அப்படின்னா பால் மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய சூப்பரான பால்கோவா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அதை நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாம் வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக இருக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்புறம் அதுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த பாத்திரம் தான். பாத்திரம் நல்லா அகலமான பாத்திரமாகவும் இருக்கணும், கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாகவும் இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருந்தது அப்படின்னா அடியில் தீஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பாலை ஊற்றிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா பால் பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேமை கூட்டி உரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பக்கத்துலேயே இருந்து செஞ்சோம் அப்படின்னா ஃப்ளேமை கூட்டிக்கலாம், பொங்குறப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் குயிக்காகவே நமக்கு பால்கோவா கிடச்சிரும். ஆனால் இந்த ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் இந்த சைடெல்லாம் மேலே வருது பார்த்திங்களா, அதெல்லாம் ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆடைகளெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் கூட பால்கோவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் சைடெல்லாம் கிண்டி உள்ளே விட்டுக்கிட்டே இருங்க. இது பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகலாம். எந்த அளவுக்கு இது லேட் ஆகுதோ அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த பாத்திரம் மேல் வரைக்குமே பால் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நிற்குது. அப்புறம் இன்னுமே நல்லா திக்காகணும். நமக்கு நல்லா பொறுமையாக அடியில் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். அப்புறம் அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அப்புறம் பால்கோவாவோட டேஸ்ட்டுமே நமக்கு மாறி போயிடும். ஸோ சைடில் எடுத்து விட்டுட்டே இருக்கணும், சென்டரில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் மொத்தத்திலே 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பால்கோவா ரொம்ப இனிப்பு சேர்க்கும்போது அதனுடைய சுவை கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். ஸோ நமக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்குறேன். கீ லைட்டாக அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நிறைய கீ சேர்க்கணும் அப்படிங்கிற தேவையில்லை பால்கோவாக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நம்ம தள்ளி தள்ளி விடும்போது அதுவாக விழணும். இதில் நாம் எந்த விதமான பவுடரோ அல்லது மாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி பியூர் மில்க் மாத்திரம் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்பவுமே ஹெல்த்தியான ஆப்ஷனாக தான் இருக்கும். சுகரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு தேவைப்படும். அப்புறம் கீயும் அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக எப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பால்கோவா அப்படியே விழணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால்கோவா இப்போது தயாராகிருச்சு. பாருங்கள், இதில் நாம் கொஞ்சமாக மேலே நட்ஸ் தூவிட்டு கார்னிஷிங்காக குங்குமப்பூ வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பால்கோவா கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சர் அண்ட் அதே டேஸ்ட்டோடு இருக்குது. இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் இதை 1-2 நாளில் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா வெளியில் வச்சுக்கோங்க. 1 வீக்குக்கு சாப்பிடணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.